லியனார்டோ டாவின்சி. இவர் 1452 ஆண்டு ஏப்ரல் 15 பிறந்திருக்காரு. லியனார்டோ டாவின்சி இவருடைய பேரில் வர கடைசி அந்த வின்சி அப்படிங்கிற ஊர் தான் வந்து அவர் பிறந்து வளர்ந்த ஒரு கிராமம். பிறந்த ஊர் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ். இவர் மே 2 1519 ஆண்டு மரணமடைந்தார். அப்போது அவருடைய வயது வந்து 67. ஸோ இந்த 67 ஆண்டு காலம் இது எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அவர் பண்ணின சாதனைகள் என்ன, அவர் பண்ணின வேலைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் இந்த ஓவியத்தை கற்றுக்கிட்டது வந்து ஸ்டுடியோ ஆஃப் ஆண்ட்ரியா டெல் வெராக்கியோ அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் கற்றுட்ருக்காரு. 1470 1519 வரைக்கும் இவருடைய ப்ரொஃபஷ்னலாக இவர் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவருடைய ஸ்பெஷல் என்னென்னா பெயிண்டிங், ட்ராயிங், என்ஜினியரிங், அனாட்டமிக்கல் ஸ்டடீஸ், ஹைட்ராலஜி, பாட்டனி, ஆப்டிக்ஸ், ஜியாலஜி. ஸோ எல்லா துறையிலும் ஒரு சிறந்து விளங்கியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து உலகத்திலேயே புகழ்பெற்ற ஓவியரில். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவர் அனாட்டமி படம் வரையும்போது அந்த காலத்தில் வந்து புதைக்கப்பட்ட பிணங்களை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உள்ள தனித்தனியாக பாகங்களாக பிரித்து அதை பார்த்து வரைஞ்சி அந்த ரெக்கார்டெல்லாம் அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து அந்த காலத்துலேயே வந்து விமானம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல அதுக்குண்டான சில வேலைகளெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு. அதனுடைய ஓவியம்தான் அங்கே தெரியுது அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. த வெர்ஜின் ஆஃப் த ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓவியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஓவியம். இந்த ஓவியத்தை வந்து ஒரு 1483 1486 வரைக்கும் வரைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த ஓவியத்தை அவர் வரைஞ்சிருக்காரு. இது வந்து பயன்படுத்தப்பட்ட கலர் பார்த்திங்கன்னா ஆயில் ஆன் கேன்வாஸில் தான் பண்ணியிருக்காரு. இதோடைய வந்து அகலம் நீளம் பார்த்திங்கன்னா 78 இன்ச்சு உயரமும் 48 இன்ச்சு அகலமும் இந்த படம் இருக்குது. இந்த படம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா பாரிஸில் தான் இந்த படத்தை இப்போ வச்சுருக்காங்க. அடுத்த ஓவியம் பார்த்திங்கன்னா லேடி வித் ஏன் எர்மைன் அப்படிங்கிற ஓவியம்தான். ஸோ இங்கே பார்க்கலாம் அந்த ஓவியம். ஒரு லேடி இருக்காங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவியத்தை லியனார்டோ 1489 1491 வரைக்கும் வரைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 3 வருஷம் வரைஞ்சிருக்காரு. இதுக்கு யூஸ் பண்ணின கலர் வந்து ஆயில் பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் சின்ன படம், 21 இன்ச்சு உயரமும் 15 இன்ச்சு வந்து அகலமும் இருக்குது. இந்த ஓவியம் இப்போ பார்த்திங்கன்னா போலண்டில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஓவியம் த விட்ருவியன் மேன் அப்படிங்கிற ஓவியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.
இதில் என்னென்னா ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி ஒரு ஓவியம், 2 கைகளையும் உயர்த்தி அதில் வந்து பல டைமென்ஷன் கொடுத்துருக்காரு. இது ஒரு பென்சில் ஸ்கெட்சு தான். ஸோ இதில் வந்து இந்த படத்தை வந்து 1490 அந்த ஆண்டு காலகட்டத்தில் அவர் வரைஞ்சிருக்காரு. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண வந்து பென் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ப்ரௌன் இங்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மேலே கொஞ்சம் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அகலம் நீளம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு உயரம், 9.6 இன்ச்சு வந்து அகலம். ஒரு பேப்பர் சைஸில் தான் இதை அவர் வரைஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக பேப்பரில் தான் இதை வரைஞ்சிருக்காரு. இப்போ அந்த ஓவியம் இருக்கிற இடம் வெனிஸில் வந்து இதோடைய ஒரிஜினல் ஓவியத்தை வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிகவும் பிரபலமான ஓவியம் த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஓவியம் தான். இது ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம் லியோனார்டோ டா வின்சியோடது. இது பார்த்திங்கன்னா 1495 முதல் 1498 வரை, இதுவும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியம் சொல்லலாம் இதையா. இது வந்து ஜீசஸ் வந்து அவருடைய கடைசி இரவில் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு வந்து உணவு கொடுக்குற மாதிரி ஒரு ஓவியம் தான் இது. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஓவியம், 181 இன்ச்சு உயரம், 346 இன்ச்சு அகலம். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஓவியம், மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஓவியம் லியோனார்டோ டா வின்சியோட. இந்த ஓவியம் இப்போ பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருக்குது. ரொம்ப பழமையான ஓவியம் இருக்கிறனால கொஞ்சம் அதை புதுப்பிச்சு வச்சுருக்காங்க அங்கே. அடுத்தது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஓவியம் மோனாலிசா. ஸோ இதுதான் மோனாலிசா பிக்சர். இந்த படம் வந்து 1503ஆம் ஆண்டிலிருந்து 1516ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த படத்தை வரைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த படத்தை வந்து ஒரு வரைஞ்சிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து அவ்வளோ ஃபேமஸாக உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு தெரியப்படுறது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பல இடங்களில் பல காரணங்களுக்காக இது புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நான் என்னுடைய படிக்கும் காலங்களில் வந்து இந்த ஓவியத்தை பற்றி படிக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து அதனுடைய புன்னகைக்காக உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் வர அந்த லேடி வந்து அந்த நாட்டுடைய ராஜாவுடைய 2வது மனைவி. அந்த மனைவியோட ஓவியத்தை தான் வரைஞ்சி ராஜாவுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியும் இங்கே இருக்குது. இன்னொன்று மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, லியோனார்டோ டா வின்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறனால இவர் வந்து அந்த ஓவியத்துக்கு பின்னாடி வர பேக்ரவுண்டில் வந்து உலகில் இருக்கிற மிக முக்கியமான ரகசியங்களெல்லாம் அந்த படத்தில் வரைஞ்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இவர் வந்து 13 ஆண்டு காலம் ஒரு ஓவியத்தை வரையும் போது அந்த 13 ஆண்டு காலம் அந்த ஓவியம் வரைகிறதுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக அதில் நிறையா ரகசியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒர்க் பண்ணுற எல்லா விஷயங்களையும் தன்னுடைய ஓவியத்துக்குள்ளே வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இப்போ இந்த மோனாலிசா ஓவியத்தை வந்து ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிட்டார். மறுபடியும் அவர்கிட்ட இருந்து அதை கைப்பற்றி அந்த மோனாலிசா ஓவியத்தை வந்து பாரிஸில் வச்சுருக்காங்க.
ஸோ இதோடைய அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு, உயரம் 21 இன்ச்சு அகலமாக இருக்கிறது. இது ஒரு ஆயில் கலரில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவருடைய கடைசி நேரங்களில் பண்ணின ஓவியம். இதுதான் அதோட சிறப்பு.